அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஸ்மிகா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் 2 மாதங்கள் அல்லது 50 நாட்கள் வரை தண்ணீரில் மிதந்து கொண்டே இருந்தது. உலகில் உள்ள அத்தனை காஃபிர்களும் அழிந்து விட்டன. அல்லாஹ் மழை பொழிவதை நிறுத்திவிட்டான். இதனால் பூமியும் உலர ஆரம்பித்தது. ஹல்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் ஜூதி மலை மீது நின்றது. ஹல்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பலில் இருந்து புறப்படும் பூமியின் நிலையை அறிந்து வருமாறு ஒரு காகத்தை அனுப்பி வைத்தார். வெளியே புறப்பட்ட காகம் ஹல்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை மறந்துவிட்டு அழகிய பிணங்கள் கெட்டுப்போன மீன் இதை தின்பதில் தீவிரமாக உள்ளது. இதனால் ஹல்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாபமிட்டார்கள். எனவே இதனால் தான் காக இனம் மனிதர்களை கண்டாலே பயந்து ஓடுகிறது. காக இனம் அதிக நஜீஸ்களை தின்பதில் நாம் காண்கிறோம். இதனால் தான் நம் மனிதர்களுக்கும் காக இனத்தை பிடிக்காது. எனவே நபிமார்களின் வெறுப்பை பெறக்கூடாது. அல்லாஹ்வின் நன்மை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.